ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்காக ஜீவனுள்ள வார்த்தை பேசுகிறார். நிச்சயமாய் உங்களை அது ஆசீர்வதிக்கும். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 109 சங்கீதம் 28 வாசித்து பாருங்கள். அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியானோ மகிழ கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், தேவன் நம்மை வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறவர், தேவன் நம்மை மகிழ செய்கிறவர். தாவீதின் வாழ்க்கையிலே அவனை அநேகர் வெறுத்தார்கள். தாவீதை ராஜாவாக்க கூடாதபடி அந்த அத்தனை ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்களும் எதிர்த்தார்கள். சவுல் என்ற மனிதன் தாவீதை கொல்லும்படியே போராடினார். அந்த சீமேயு என்ற ஒரு மனுஷன் தாவீதை தூஷித்து சபித்தான். சாபம் இன்றைக்கு வேதனை, சாபம் இன்றைக்கு ஒரு துக்கம், சாபம் இன்றைக்கு ஒரு பெரிய பாரத்தை கொண்டு வரும். முன்னேற முடியாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், நஷ்டமடைந்து, வேதனைப்பட்டு, வாழ்க்கையே சிதைந்து போக பண்ணுகிற சாபங்கள். ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். பிலேயாம் என்ற ஒரு மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பாலாக் என்ற அரசன் கூலி கொடுத்து சபிக்கும்படி கொண்டு வரும் பொழுது கர்த்தர் அவனை தடுத்து நிறுத்தி அவன் வாயை மாற்றி அவன் வாயிலிருந்து சாபம் வராமல் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில தேவன் யார் உங்கள் மேல் சாபமான வார்த்தை சொல்லியிருந்தாலும் கவலைப்படாதிருங்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து அவர்கள் முன்பாக உயர்த்துவார். உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பி இருந்தாலும் உங்களை பற்றி குறை சொல்ல, உங்களை பற்றி குற்றம் சொல்ல, உங்கள் பெயரை கெடுக்க, அவமானப்படுத்த, வேதனைப்படுத்த, துக்கப்படுத்த, காயப்படுத்த, உங்களை ஆண்டவருடைய அன்பை விட்டு, குடும்ப உறவுகளை விட்டு பிரிப்பதற்கு, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மேன்மைகளுக்கு எதிராக எழும்பினாலும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பினாலும் கவலைப்படாதிருங்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். கைவத்தி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன். அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நாம் அவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். எவ்வளவு சாபம், எவ்வளவு வியாதி, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு விரோதம், ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். அதன் பிறகு பாருங்கள், மகிழ செய்வார், சந்தோஷத்தை கொண்டு வருவார். துன்பத்தை கண்ட வருஷம், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு சரியாய் தேவன் மகிழ்ச்சியாக்கிற காலத்தை இன்று முதல் துவங்குவார். இனி கலங்காதிருங்கள், விசுவாசத்தோடு கர்த்தரை நம்பியிருங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். ஆண்டவரை, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டந்தனையா பலனை கொடுக்கிறவர். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் எத்தனையோ சாபங்களை பற்றி கலங்கி இருக்கலாம். இந்த சாப வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக முடியவில்லையே என்று ஏங்கி இருக்கலாம். ஆண்டவரே, எந்தெந்த விதத்தில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், வாழாமல் இருக்கிற, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற, கல்யாண காரியம் இல்லாமல் இருக்கிற, வீடு கட்ட முடியாமல் இருக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியாமல் இருக்கிற, வேலைகள், சம்பாத்தியங்கள், வியாபாரங்கள் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கிற, எங்க திரும்பினாலும் குடும்பத்தில் பிரிவினை, சண்டை, வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், வாழ்வு, பிள்ளைகள் மனம் திரும்பாமல், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல், விடுதலை ஆகாமல், வேலை கிடைக்காமல், ஆண்டவரே
பாவத்தின் கட்டுகளில் சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிக்கும்படி இறங்குவீராக. சாப வாழ்க்கையை மாற்றும்படி சிலுவையிலே சாபமானீரே, சாபத்தை சுமந்தீரே, அந்த வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கு விரோதமான சத்துரு எழும்பினாலும், போராட்டங்கள் எழும்பினாலும், பிரச்சனைகள் பிசாசுடைய கிரியைகள் எழும்பினாலும், விரோதமானவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக என்று ஜெபிக்கிறேன். அந்த சத்துருக்களை தேவன் அப்புறப்படுத்தி நம்முடைய ஜனமாகிய எங்களை மகிழ பண்ணி சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் இப்பொழுதிலிருந்து மகிழ்ச்சியாக்கும்படி ஒப்பு கொடுக்க செய்கிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை நோக்கி பார்ப்பார்.